தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் மே 5, 2025 என்எஸ்சியில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலரில் அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறையா புது விதிமுறைகளை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இனிமே தான் அல்கோ ட்ரேடிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இந்தியாவில் அல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கிரே ஏரியா தான். கிரே ஏரியா அப்படிங்கிறது ஒரு அன்ரெகுலேட்டட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் உங்க யாருக்கெல்லாம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ஓன் அல்கோ ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணலாம், இல்லை அல்கோ வெப்சைட் கிரியேட் பண்ணி யூசர்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குவான்மேனா இருக்கட்டும், அல்கோ டெஸ்டா இருக்கட்டும், ட்ரேட்ரான், இந்த மாதிரி நிறைய அல்கோ வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்க்குலர் மூலியமா யாரெல்லாம் ஓன் அல்கோ ட்ரேடிங் பண்றாங்களோ இல்ல அல்கோ வெப்சைட் ப்ரொவைட் பண்றாங்களோ எல்லாருக்குமான ரெகுலேஷன்ஸை இப்போ என்எஸ்சி கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்குலர் மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கு. இதுல நிறைய விஷயங்களை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் as a retail algo trader-ஆ இந்த சர்க்குலர் நம்மளை எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது, இதற்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், இனிமே அது எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்தியாவில் 2 விதமான அல்கோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கு, பைத்தான், ஜாவா இருக்கு அப்படின்னா நீங்க ஓனாவே அல்கோ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க ஒரு டைப். ரெண்டாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாம் இல்லப்பா, பட் எனக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்கு, என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நோ கோடிங் பிளாட்ஃபார்ம் லைக் அல்கோ டெஸ்டா இருக்கட்டும், குவான்மேனா இருக்கட்டும், ட்ரேட்ரான், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் அல்கோ வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க கண்டிஷன்ஸ் மாதிரி அதுல கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும், நீங்க அதுல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். இது டைப் 2. பெரும்பாலான பேரு இந்த டைப் 2 கேட்டகரியில தான் நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்கிட்ட ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கு, நான் ஓனா ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அதில் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ரன் பண்றேன் அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸை நீங்க எந்த புரோக்கர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களோ அங்க சப்மிட் பண்ணாதான் அந்த புரோக்கர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் கீ கொடுப்பாரு. நீங்க அந்த லொகேஷன்ல அல்கோ ரன் பண்ணா மட்டும்தான் அல்கோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லனா எக்ஸிக்யூட் ஆகாது. இது அந்த டைப் 1 அல்கோ ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இப்போ டைப் 2க்கு இது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம், அதாவது அல்கோ டெஸ்டா இருக்கட்டும், குவான்மேனா இருக்கட்டும், ட்ரேட்ரான் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அல்கோ வெப்சைட் இருக்கு இல்லையா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸை எடுத்துட்டு போயிட்டு அல்கோ அது புரோக்கர் பிளாட்ஃபார்ம்ல ஏபிஐ கீ ஜெனரேட் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸ், இந்த அல்கோ வெப்சைட் கொடுக்கிற ஐபி அட்ரஸை பிளேஸ் பண்ணாதான் உங்களால இனிமே ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் கீ புரோக்கர் கிட்ட இருந்து வாங்க முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இனிமே ஐபி அட்ரஸ் இருந்தாதான் புரோக்கர் கிட்ட இருந்து ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் கீ நம்மளால வாங்க முடியும். நீங்க தேர்ட் பார்ட்டி அல்கோ வெப்சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அல்கோ வெப்சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. அதை புரோக்கர் வெப்சைட்ல பிளேஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட் கீ வாங்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்களோட ஓன் ப்ரோக்ராமிக் அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல பெர் செகண்டுக்கு 10 ஆர்டருக்குள்ள ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நீங்க பெர் செகண்டுக்கு 10 ஆர்டருக்கு மேல நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்து அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நீங்க தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லைக் அல்கோ டெஸ்ட், குவான்மேன், ட்ரேட்ரான், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இப்போ அல்கோ டெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவ் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன புரோக்கர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையுமே அப்ரூவ் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்முக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அவங்க ஜெனரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லா அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸுமே எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவ் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி
அப்ரூவ் உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் கிளைண்ட்ஸ் வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அல்கோ பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க எல்லாமே வந்து பிளாக் பாக்ஸ் அல்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் டிஒய் பிளாட்ஃபார்ம், அதாவது வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ள போயிட்டு லாகின் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நம்ம அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளா கிரியேட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒயிட் பாக்ஸ் அல்கோ அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் அல்கோ இருக்குல்ல, யாரெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்றாங்கல்ல அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செபி கிட்ட இருந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை புரோக்கர் கிட்ட கொடுத்து புரோக்கர் கிட்டையும் அப்ரூவ் வாங்கணும், எக்ஸ்சேஞ்ச் கிட்டையும் அப்ரூவ் வாங்கணும், செபி கிட்டையும் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்களோட அல்கோ பிளாட்ஃபார்ம்ல யூசர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்ப யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நம்ம மந்த்லி இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒரு 1 மந்த்துக்கு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் இப்ப அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ இனிமே அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் இப்போ நான் அல்கோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நான் என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி நான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே நீங்க கண்டினியூ பண்ணலாம். பட் உங்களோட அந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இனிமே நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து ஏபிஐ கீ சீக்ரெட் கீ வாங்குறோம் அப்படின்னா அதோட வேலிடிட்டி 1 டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், புரோக்கர் கிட்ட இருந்து ஏபிஐ கீ சீக்ரெட் கீ வாங்குவோம், அதை நம்ம புரோக்கர் அல்கோ பிளாட்ஃபார்மோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம தினமும் மந்த் மாத கணக்கில் வருஷ கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இனிமே பாத்தீங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி 1 டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நீங்க 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி அகைன் வந்து நீங்க டோக்கன் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் வந்து நீங்களே வந்து கிளைண்ட்ஸ் யூசர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ஸ்ட்ராட்டஜி அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிக் மூவ். அந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து அல்கோ பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவ் வாங்கணும், செபி கிட்டையும் அப்ரூவ் வாங்கணும், அவங்க கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியுமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் பிறகு வந்து நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதையுமே ப்ரீ அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமே பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸே ஓன் அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இனிமே நீங்க அல்கோ மூலியமா ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆர்டருக்கு யூனிக் அல்கோ ஐடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா புரோக்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த புரோக்கர் சர்வர்ல தான் அல்கோவே ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா புரோக்கருக்கு வந்து ஐடி காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் எல்லாமே அதிகரிக்க போகுது. மேபி அவங்க சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்களை பத்தி தான் டீடைல்டா அந்த சர்க்குலர்ல கொடுத்திருக்காங்க. நான் அந்த சர்க்குலரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்களுமே அதை ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.